கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் சபை ஆரம்பத்துல? என்ன சொன்னாரு? ஒரு சின்ன ரூமு, அதுல இயேசுவின் அம்மா அப்பா உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசுவின் சகோதரர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜீசஸ்ட மைக்க கொடுத்தா என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆமென். இந்த சவால், அது ஒரு சவால். அவர் பேசிட்டு இருக்கும்போது அம்மா அப்பாவும் ஒன்ன பேசிட்டு இருப்பாங்க. யார் பேசுறது? என் மகன் தான் பேசுறாங்க அப்படிமா. பிரதர் என்ன சொல்லுவாங்க? தெரியுண்டா விடுற, அடுத்து பேசுறான்னு என்ன தெரியாத தெரியாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அவங்க தலையை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க மத்தியில அவர் பேசணும், முடியுமா? கர்த்தர் நல்லவர். அப்புறம் என்ன சொன்னாரு? தாவீது சொல்லி, கர்த்தர் சொல்லி, நான் என்ன அவரை நல்லவர்னு சொல்றது? நானே அவர் நல்லவர்னு சொல்றேன். கர்த்தர் தன்னை நல்லவர்னு சொல்லி நான் என்ன அவரை நல்லவர்னு சொல்றது? நானே அவர் நல்லவர்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு வந்திருக்கோமா? தாவீது சொல்றாரு, நான் சொல்றேன். பைபிள் சொல்லுது, நான் சொல்றேன் நல்லவர்னு. இப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இப்படித்தான் பேசி இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்றதுங்க? எங்க தாவீது என்னங்க சொல்றது? கர்த்தர் என்ன சொல்றது? அவர் நல்லவர்னு நானே சொல்றேங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா? இதுதான் உச்சக்கட்ட ஃபெய்த். இப்படி வந்தவங்களை தான் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் வளர்ச்சி. 10 வருஷம் ரசிக்கப்பட்டேன் பிரதர். அப்பயும் பாருங்க பிரதர், பைபிள் சொல்லுது நல்லவர் நான் சொல்றேன் பிரதர். இப்ப அதை தான் வேதத்தை கொடுக்க முடியுமா? நீங்க வளரவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க வளரவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? காலைல வந்து சொன்னோம்னா சபை ஆரம்பத்துல இப்படி செய்தி நேரத்துல கேட்பார், நீங்க சொல்லணும், சரிங்களா? அவர் என்ன சொன்னாரு? நிச்சயம் விடிவு காலம் வருங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இருள் காலத்தை கடந்து போக முடியும். அந்த மாதிரியான நம்பிக்கை எனக்கு இல்லைங்க அப்படின்னா கடந்து போக முடியாது. அங்கேயே உட்காந்துருவோம், மூலையில அழுதுட்டு உட்காந்துருவோம். இருள் காலத்தை எழுந்து கடந்து போகணும் அப்படின்னா நிச்சயம் விடிவு காலம் இருக்குங்கிற நம்பிக்கை வேணும். அவ்வளவுதான் கடந்து போக முடியும். ஆமென். இது எவ்வளவு உண்மையோ அடுத்து நான் சொல்ல போறது உண்மை. அந்த விடிவு காலம் எப்ப அப்படிங்கிறது தெரியாததுனால, எங்க விடிவு காலம் வரும்னு தெரியும் எனக்கு, ஆனா எப்பன்னு தெரியாது. எப்பன்னு தெரியாததுனால விடிவு காலம் வருங்கிற நம்பிக்கை அப்பப்ப தடுமாறும். இதுவும் உண்மை, அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் 3ஆம் அதிகாரம். நான் சொல்ற சம்பவம் அங்க இருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க அக்கினி சூளையில விழும்போது என்ன விசுவாசத்தோட விழுந்தாங்க? யாராவது சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட இருந்த ஃபெய்த் என்ன? அக்கினி சூளையில விழுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்த ஃபெய்த் என்ன? வாசிக்கலாமா? 3:27 நினைக்கிறேன், பாருங்க. 3:27 இல்ல 16, 17, 18 நினைக்கிறேன், பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியமே இல்லை.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய அதிகாரத்துக்கும் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது என்றார்கள். தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்படிதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. என்ன ஃபெய்த்ல இருந்திருக்காங்கன்னு யார் சொல்ல முடியும்? விடுவிப்பாரா? விடுவிக்காமல் போனாலுமா? முக்கியமான பேசேஜ், முக்கியமான ஃபெய்த் இது. விடுவிப்பாரா? விடுவிக்காமல் போனாலுமா? இந்த பகுதி நிறைய இடத்து வெவ்வேறு ஆங்கில பேசியிருக்கிறோம். இது ஒரு ஆங்கில பேசுறேன், கவனிங்க. கர்த்தர் நல்லவர். காப்பாற்றப்படலாம் அல்லது காப்பாற்றப்படாமலும் போகலாம். அதுதான் அந்த ஃபெய்த். அக்கினி சூளையில நாம காப்பாற்றப்படலாம், விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், காப்பாற்றப்படலாம். விடுவிக்காமல் போனாலும் காப்பாற்றப்படாமலும் போகலாம். அப்படிதான் சொல்ல வர்றாங்க. காப்பாற்றப்படலாம், காப்பாற்றப்படாமலும் போகலாம் என்கிற அந்த விசுவாசத்தோடு சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ அக்னி சூளையில விழுந்தாங்க. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி வந்திருக்கிறாரு? சிங்கக்கபில விழும்போது இதேதான். சிங்கக்கபில காப்பாற்றப்படலாம், காப்பாற்றப்படாமலும் போகலாம் என்கிற ஃபெய்த்தோட, பார்வையோட, எண்ணத்தோட தானியேல் சிங்கக்கபில விழுந்தாரு. சரிங்களா? இது என்ன ஃபெய்த் நான் பேர் வச்சிருக்கிறேன்னா நியூட்ரல் ஃபெய்த். இது பேர் நியூட்ரலா இருக்கும். அப்படியும் விசுவாசிக்க மாட்டேன், இப்படியும் விசுவாசிக்க மாட்டேன். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஃபெய்த். அவிசுவாசங்கிறது காப்பாற்ற மாட்டாரு, இதுதான் அவிசுவாசம். விசுவாசங்கிறது காப்பாத்துவாரு, இது விசுவாசம். ஆனா இது என்ன? காப்பாத்துவாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான், காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாவது ஒன்ன சொல்லணும்னா ரெண்டே கலந்து பேசுறாங்க. கவனிங்க, ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குதுல. விசுவாசமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. மிக்ஸ் ஆன ஒரு ஃபெய்த் தான் நியூட்ரல் ஃபெய்த். நியூட்ரல். காப்பாத்துவார், காப்பாத்தான் போனாலும். காப்பாத்தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? காப்பாத்தான் போனாலும் போனாலும் அப்ப காப்பாத்துவார் சொல்றதுல முழு ஃபெய்த் கிடையாது. காப்பாத்தாமல் போனாலும் அதுலயும் முழு ஃபெய்த் கிடையாது. இது பேர் தான் என்ன ஃபெய்த்? நியூட்ரல் ஃபெய்த். இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இருக்கிற ஒரு விசுவாசம். இந்த ஃபெய்த்ல தான் சாத்ராக் விழுந்தாங்க, தானியேல் விழுந்தாங்க. காப்பாத்தினாதான் அவர் தெய்வம், இல்லைன்னா அவர் தெய்வம் இல்லை. என்ன சொன்னேன்? காப்பாத்தினாதான் அவர் தெய்வம், இல்லைன்னா தெய்வம் இல்லை அப்படின்னு சாத்ராக் விசுவாசிச்சாங்களா? காப்பாத்தினாதாங்க தெய்வம், இல்லைன்னா அவர்லாம் என்னங்க தெய்வம்? அப்படியே விசுவாசிச்சாங்க. காப்பாத்தினாதான் தெய்வம், இல்லைன்னா அவர் தெய்வம் இல்லை அப்படி இல்லை. காப்பாத்தா போனாலும் அவர் தான் தெய்வம், எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவர்தான் தெய்வம்னு சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ விசுவாசித்தார்கள். அது அப்படி வச்சுக்கோங்க. யோப பாருங்க, நல்லது செஞ்சாதான் அவர் நல்லவரு. யோபனுடைய வாழ்க்கையை சுருக்கி பேசுறேன். நல்லது செஞ்சாதான் அவர் நல்லவரு, இல்லாட்டினா அவர் நல்லவர் இல்ல. அப்படியா யோபு வாழ்ந்தாரு? நல்லது செஞ்சாதாங்க அந்த கடவுள் நல்ல குணம் சொல்ல முடியுங்க. அப்படியே வாழ்ந்தாரு யோபு? நல்லது செஞ்சாதான் நல்லவர், இல்லாட்டினா அவர் நல்லவர் இல்லை, அப்படி வாழல யோபு. நல்லது செய்யாம போனாலும் சரி, அல்லது கெட்டதே செஞ்சாலும் சரி, அவர் நல்லவர் தான். இதான் யோபினுடைய முடிவு.
சாத்ராக்கினுடைய முடிவு அப்படி இருந்துச்சு, யோபினுடைய முடிவு இப்படி இருந்துச்சு. சாத்ராக்கினுடைய முடிவு தெய்வம்ங்கிறதுல போக்கஸ் பண்ணாங்க அவங்க. யோபுங்கிற முடிவு அவர் நல்லவர்ங்கிற முடிவுல போக்கஸ் பண்றாரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்படிலாம் அவர் நல்லவர் என்பதில் கொஞ்சம் கூட நான் அசைய மாட்டேன். நல்லவர் தான், நல்லவர் தான். இதான் யோபின் முடிவு, அதான் சாத்ராக்கின் முடிவு. அப்ப யோபு எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? நீட்டலா வாழ்ந்திருக்கிறாரு. அதனாலதான் மனைவி சத்தம் போடும்போது கூட யோபு சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிறாய், கர்த்தரிடத்தில் இவ்வளவோ நன்மைகளை பெற்ற நாம் இந்த தீமைகளை பெற வேண்டாமோ? பைபிள் இல்லாத காலத்துல வாழ்ந்த யோபு பைபிள் இருக்கிற காலத்துல வாழ்கிற நமக்கு அவ்வளவு பெரிய மாடல். அவர்கிட்ட இருந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. சொல்றேன் பாருங்க. ஆனா அவர் காப்பாத்துவாரு, தூக்கி எடுப்பாரு, கைவிட மாட்டாரு. இப்படி அவரை பத்தி மட்டுமே தான் நான் பேசிட்டு இருக்கோமே தவிர, அவர் காப்பாத்தினாலும் நாம எப்படி இருக்கணும், நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்ட்டு பேசியிருக்கிறோமா? இந்த பக்கம் பேசியிருக்கிறோமா? என்னுடைய விளைவு என்னன்னு நான் சொல்றேன் பின்னாடி. பேச விட்டதுனால என்ன விளைவு நடந்ததுன்னு சொல்றேன். எப்பயுமே அவரை பத்தி, ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் பிரதர், உங்க பிசினஸ்ல கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார் பிரதர், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், புது வருஷம் வருது, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சரியாக 31ஆம் தேதி மதியம் எனக்கு கையில கிடைச்சிடும். நான் உங்க நைட்டு உங்களுக்கு தந்துடுறேன் பிரதர், கவலைப்படாதீங்க பிரதர். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக்குவார், பலப்படுத்துவார், சிறப்பாக வைப்பார். இப்படி அவர் சைடு அவரை பத்தி நம்ம பேசியாச்சு. சரிங்களா? இப்ப கேள்வி என்ன? யோபுட்ட இருந்து சாத்ராக்ட இருந்து நாம் கத்துக்க வேண்டிய விசுவாசம் என்ன? பாஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க பாஸ்டர், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், சீர்திருத்துவார், அதெல்லாம் ஓகே ஓகே பிரதர், ஓகே பாஸ்டர். ஆனா அவரை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, என்னுடைய முடிவை நான் சொல்லிடுறேன் பிரதர். பாஸ்டர் சொல்றேன், சொல்லுப்பா என்னப்பா. அவர் என்ன பலப்படுத்தாட்டினாலும் மேன்மையாக்காட்டினாலும் உயர்த்தாட்டினாலும் என்ன பண்ணாலும் பாஸ்டர் அவரை விட்டு நான் போக மாட்டேன் பாஸ்டர். சொல்றேம்மா, சொல்லித்தரமா விசுவாசி. அவர் பார்ட்ட அவர் சைடு சொல்லியாச்சு, சொல்லி மோட்டிவேட் பண்ணியாச்சு. எங்க உங்க சைடு என்னன்ட்டு நான் பேசணுமா? விடுவிப்பாருங்க. சப்போஸ் விடுவியாமல் போனாலும் சிஸ்டர் நீங்க என்ன, பிரதர் நீங்க என்ன, நம்ம அதை காமிச்சு கொடுக்க தவறிட்டோம். அப்புறம் நல்லது செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு இப்படின்னு அவரை பத்தியே பேசிட்டுமே தவிர, நல்லது செய்யாட்டினாலும் அல்லது கெடுதலையே அனுமதிச்சாலும் நாம எப்படி இருக்கணும், நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னு பேச தவறிட்டோம். இதையும் பேச தவறிட்டோம். அவர் சைட பேசிட்டோம் தெய்வம்னு, அவர் சைட பேசிட்டோம் நல்லவர்னு. ஏங்க அவர் தெய்வம் மாதிரி நடக்கலங்க, ஏங்க அவர் நல்லவர் மாதிரி நடக்கலங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய முடிவு என்ன, எப்படி இருக்கணும் தெரியுமா பிரதர், எப்படி இருக்கணுமா சிஸ்டர்னு பேசணுமா? நீங்க அவர் சைட மட்டும் பேசிட்டு நம்ம சைடு எப்படி இருக்கணுங்கிறத பேச நீங்க மிஸ் பண்ணிட்டதுனால கர்த்தர்ட்ட ஓடி ஓடி வந்த ஜனங்க எவ்வளவு வேகமா வந்தாங்களோ அவ்வளவு வெளியே போயிட்டாங்க. இதான் இம்பாக்ட். வெளியே ஓடியே போயிட்டாங்க. எப்படி? நீங்க அவரை பத்தி மட்டுமே பேசுனீங்கல்ல, நீங்க எப்படி இருக்கணுங்கிறத பேச தவறிட்டீங்கல்ல, அதனால நல்லவர் 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 ஓடி வந்தவங்க அவர் நல்லது செய்யாம இருக்கும்போது, இல்ல ஒரு கெடுதி நடக்கும்போது அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்க்கும்போது, நான் தப்பா புரிஞ்சு வந்துட்டேன் சபைக்கு, அவர் எங்க நல்லவராக, இந்த கடன் நல்லா போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. வந்தாங்க தானே, அவங்க இருக்க மாட்டேன்ட்டாங்க.
நீங்க என்ன சொன்னீங்க அதான் போயிட்டாங்க. நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க? அவர் பகுதியில மட்டும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஆத்மா நிக்காது. உங்க பகுதியில நீங்க எப்படி இருக்கணும், உங்களுடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும், உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணுங்கிறத யோபை வச்சு, சாத்ராக்க வச்சு, அப்புறம் ஆபஹூக், யாரு இவர்னா பைபிள் இருக்கிறாங்க, யார் அது? ஆபஹூக், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஒரு பட்டியல் போடுவார். நான் கர்த்தரை விட்டு போகாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இந்த ஃபெய்த்துக்குள்ள வர்றதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆண்டவன்ட்ட நிறைய பேசியிருக்கிறார். என்னுடைய நிலைப்பாடை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு, என்னுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறதுக்கு, இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கு இந்த வசனங்கள் எடுத்து பல வருஷம் பேசியிருக்காரு. பல வருஷம் புரிய வச்சிருக்கிறார். எல்லாம் உன் சைடு பேசுறாங்கடா, உங்க சைடு பேசணும். ஏன் வர்றவங்க வெளியே ஓடுறாங்கன்னா நீங்க அவரை மட்டும் பேசி பேசி காமிச்சிட்டு விட்டுட்டீங்க. நீங்க பேசின மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாரு நிறைய நேரம். நீங்க பேசின மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாரு நிறைய நேரம். அப்ப என்ன செய்வாங்க? போகத்தானே செய்வாங்க. ஆனா தேவனுடைய அந்த அனாதி தீர்மானத்துல இந்த சபையில தேவன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஆரம்பம் பேசிட்டு வர்றாரு. ரெண்டு பக்கமும் பேசிட்டு வர்றாரு. ரெண்டு பக்கமும் அவர் சைடும் பேசியாச்சு, நம்ம சைடு எப்படி இருக்குங்கிறதையும் பேசியாச்சு. அதனாலதான் இன்னமும் உங்களுக்கு தெரியும், சபைக்கு வராட்டினா கூட அந்த ஃபெய்த் உள்ள விசுவாசி அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? இப்ப நல்லது செஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாரோ, கர்த்தர் நல்லதா செஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாரோ, அப்படி எப்படி இருக்கிறாங்க கர்த்தர்ட்ட? யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்க முடிஞ்சுச்சு? இந்த ஃபெய்த் தான். நாம எப்படி இருக்கணுங்கிறத 5 வருஷமா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாம எப்படி இருக்கணும், நம்முடைய நிலைப்பாடு என்ன? எங்க அப்புறம் வந்து தூக்குவாருங்க, குழியில விழுந்திருக்கங்க, கஷ்டத்தை இருக்கங்க, அவர் தூக்குவாருங்க. தூக்காம போனா அதுக்காக அவர்கிட்ட போக முடியுமா? நானே போக முடியும்? நான் நகோமிங்க, நான் ஆபக்கூக்குங்க, நான் யோபுங்க, நான் சாத்ராக்குங்க அப்படி சொல்லி பழக்கி விட்டதுனால போகல. சபைக்கு தான் வரல, பெய்த்த விட்டவங்க போகல. கவனிச்சிங்களா? ஆதாரத்தோட தான் ஆண்டு பேசுற. இதை ஆர்ந்து கொடுக்க தவறி இருப்பேன். ஆனால் என்ன நடந்திருக்கும்? இது ஆண்டு ஆர்ந்து பேச விட்டாரு. ஏசுன்னு பேசுற டே பேசுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இருக்கிற கஷ்டத்துல, இருக்கிற நஷ்டத்துக்கு, இருக்கிற இழப்புக்கு, இருக்கிற ப்ரெஷருக்கு ஐயோ தப்பானா பிடிச்சுக்கிட்டோம் அப்படியே போயிருப்பாங்க. அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ட்ரூத் நமக்கு தேவைப்படுது. ரெண்டு பக்கமும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி புரிய வச்சிட்டீங்கனாலே மக்கள் போக மாட்டாங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல நம்ம சைடு எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விசுவாச வாழ்க்கை வாழணும். நல்லது செஞ்சாதான், அப்படி இல்லை செய்யாட்டினாலும் எனக்கு அவர் நல்லவர் தான். காப்பாத்தினாத்தான் தெய்வம், அப்படி இல்லை, காப்பாத்தாலும் தெய்வம் தான், அவர் தான் தெய்வம். எரேமியா 10:10 என்ன சொல்லுது? கர்த்தரோ மெய்யான தெய்வம், அப்படிதான் சொல்லி கொடுக்குது. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த ட்ரூத் ரொம்ப முக்கியம். சும்மா அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ வாழ்க்கையை எடுத்துட்டு அப்படியே உங்களை பூஸ்ட் பண்ணி தேவகுமார் உழவினார் சிஸ்டர், உலாவினா அக்கினி சுளைக்குல போயும் தேவன் சேதமாகாமல் காப்பாற்றினார். இந்த பகுதி தான் எடுத்து பேசுறீங்க தவிர அதுக்கு முன்னாடி சாத்ராட் இருந்த அந்த அந்த நிலைப்பாடு நீங்க கவனிச்சிங்களா? அவன் என்ன, ராஜா உள்ள போடுங்க, ஓடுங்க ராஜா, யார் வருவார் பாருங்க, 4வது சுத்துவார் பாருங்க சொன்னவன். தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாம பிளைண்டா போய் உள்ள விழுந்தான். காப்பாத்துனா காப்பாத்துண்டா, செத்து போனா செத்து போண்டா, என்னடா வந்துட போகுது போடா. சிங்கக்கு இப்படி தூக்கி போடுறாங்க. காப்பாத்துனா காப்பாத்துவாரு, இல்ல சிங்கத்துக்கு இரையாகி போகண்டா தானியம். இப்படிதான் உள்ள போனாங்க, இப்படிதான் உள்ள போனாங்க. அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க, காப்பாற்றப்பட்டார்கள். நீங்க சொல்வீங்க, என்ன சொல்வீங்க? பிரதர் விசுவாசமா இருந்தாதான் காப்பாத்துவான்ங்கிற விசுவாசம் இருந்தாதான் பிரதர் காப்பாத்துவாரு சொல்லி நீங்க பழக்கிறீங்க, தான் பிரசங்கம் பண்றீங்க. காப்பாத்துவான்ங்கிற ஃபெய்த் வேணும் பிரதர், அப்பதான் தேவன் களம் இறங்கி உங்களை காப்பாற்ற முடியும்
அப்படின்னா இப்ப இந்த வசனம் எப்படி, இங்க வசனம் எப்படின்னு? காப்பாத்துவார்னு உள்ள போனாங்க அவங்க. காப்பாத்தினாலும் காப்பாத்துவாரு, கைவிட்டாலும் கைவிடுவாரு. போடா இப்படி இருந்தாலும் ஓகே தானே உள்ள போனாங்க. அப்ப தேவன் கிரியை செய்யறதுக்கு நம்மகிட்ட பாசிட்டிவ் ஃபெய்த் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்முடைய நிலைப்பாடு கரெக்டா இருந்தாலே போதும். நம்ம கரெக்டா இருந்தாலே போதும், காப்பாத்துவாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இதெல்லாம் புதுசா ஆண்டு நம்ம கத்துக் கொடுப்பாரு. உலக அதிகாரத்துக்கு அடிபணியாம கர்த்தர் சார்பில் நாம நின்னாத்தானே. எப்படி? உலக அதிகாரத்துக்கு, இந்த அவரு, இந்த இவரு, அவர் அரசியல பெரியவரு, ஐயா அவர் சத்தம் போடுவாரு, ஐயா இவர் சத்தம் போடுவாரு, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது கர்த்தரை பத்தி அப்படின்னு உலக அதிகாரத்துக்கு அடிபணியாம கர்த்தர் சார்புல நம்ம நின்னாத்தானே நம்ம சார்புல அவர் நின்னு அவரை யாருன்னு அவர் உலக அதிகாரத்துக்கு காட்ட முடியும். சொல்லுங்க. ஒரு நாள் வாக்கிங் போகும்போது சொல்லி கொடுத்தா எனக்கு. எப்பா உலக அதிகாரத்துக்கு பயந்தாங்கோழிகளை வச்சு நான் எப்படிப்பா என்னை யாரும் காட்ட முடியும்? ஒரு சிலையை நிப்பாட்டிட்டு நேபுகாத்நேச்சர் வணங்குன்னு சொல்லுது உலக அதிகாரம். அப்ப என்ன செய்யணும் சாத்ராக்கு? ஐயோ ராஜா, சரிங்க ராஜா, வேலை போயிரும், உயிர் வேற போயிரும் அப்படின்னு நீங்க பொசுக்குன்னு அடிபணிஞ்சீங்கன்னா நான் யாருங்கிறது எப்படா காட்ட முடியும்? சொல்லு, நான் எப்படி காட்ட முடியும்? அப்ப சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ உலக அதிகாரத்துக்கு பயப்படாம அடிபணியாம கர்த்தர் சார்பா நின்னு இருந்தனாலதான் தேவன் அவங்க சார்பா நின்னு அவர் யாருங்கிறது காமிச்சாரு. பாத்தியாடா, நீ என்னமோ சொன்ன 1 மடங்கு தீ பத்தாது 7 மடங்கு தீயை பொறுத்துங்கடான்னு. பொறுத்து வையே வர்றேன். 7 மடங்கு என்ன, 7000 மடங்கு நீ தீய உண்டாக்குடா. நான் உள்ள வரும்போது பண்ணிடாது, ஒன்னும் செய்யாதுடா. நான் ஒரு ஃபயர் கோட்டிங்கிட்டா வா, ஒன்னும் பண்ணாதுடா. தலையில இருக்கிற ஒரு முடி கூட கருகாதுடா. நீ சூடாக்கின 7 மடங்கு சூடு உடம்பு மட்டும் இல்ல, முடிய கூட ஒண்ணு செய்யாதுடா. நான் யாருன்னு காமிக்கணும்ல. அப்ப கர்த்தர் யாருன்னு காமிச்சாரு. அக்னி சூளையில நேபுகாத்நேச்சார் எழுப்பிட்டானே. யார் இது சுத்துறது? தேவனுடைய தாசர்களே வாங்க. வரவிருப்ப பாருங்க. போகும்போது கோவத்தோட அனுப்புனா, வெளியே வரும்போது வாங்க. என்னது ஒண்ணு கூட கருகல, முடி அப்படியே இருக்கு, சால்வ் அப்படியே இருக்கு, தலைப்பு அப்படியே இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. என்னது? இல்ல, நாங்க அவர் சார்பா இருந்ததுனால அவர் எங்க சார்பா இருந்து அவரை யாருன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இதேதான் தானியேலுக்கும், இதேதான். உலக அதிகாரத்துக்கு பயப்படவே இல்லை, உள்டாம் போய் அவர் யாருன்னு காமிச்சார். ஆமீன். நமக்கு எப்பயுமே ஆசை கர்த்தருடைய கிரியை நடக்கணும் பிரதர், கர்த்தருடைய கிரியை நடக்கணும் பிரதர், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும் பிரதர். அப்படின்னா இதான் இந்த இடத்துக்கு வரணும். உலக அதிகாரத்துக்கு அடிபணியாம கர்த்தர் சார்பா நாம நிற்கும் போது நம்ம சார்பா கர்த்தர் இருந்து தாம் யார் என்பதை உலக அதிகாரத்துக்கு காட்டுவார். நேபுகாத்நேச்சாருக்கு காமித்தார், தரியு ராஜாவுக்கும் காமிச்சார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தேவன் நமக்கு செய்ய நினைத்ததை, தேவன் நமக்கு செய்ய நினைத்ததை, நினைத்து இருக்கிறதை நம்முடைய அவிசுவாசமோ நம்முடைய நியூட்ரல் விசுவாசமோ தடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் பிரதர், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு. எனக்கு தான் பிரதர் விசுவாசமே இல்லை. எனக்கு தான் விசுவாசமே இல்லை பிரதர். அப்படியே விசுவாசம் இருந்தாலும் சில நேரம் அது நியூட்ரல் ஃபெய்த்தா இருக்கு. நிறைவேற்றுவாரு, நிறுத்தம் கூட போவாரு அப்படின்ட்டு ஒரு விசுவாசமும் அவிசுவாசமும் கலந்த ஒரு ஃபெய்த், நியூட்ரல் ஃபெய்த் அப்படி இருக்கு பிரதர். அப்படிங்கிறதுனால ஆண்டவர் செய்ய நினைச்சதை செய்யாம போக மாட்டாரு. சாத்ராக்கு நினைச்சுக்குங்க. இல்ல பிரதர், நம்முடைய அவிசுவாசமும் நம்முடைய நியூட்ரல் ஃபெய்த்தும் அவர் நமக்கு செய்ய நினைத்ததை தடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
இன்னொன்னு சேர்த்து புரிஞ்சுக்குங்க. அப்படி தடுக்கும் பட்சத்தில் அந்த விளங்காத விசுவாசங்களை ஒழித்து விசுவாசத்தை தேவன் ஏற்றி வைப்பாரே தவிர தாம் செய்ய நினைத்ததை செய்யாம போகவே மாட்டார். இந்த பக்கம் சரி பண்ண பார்ப்பாரு, நம்முடைய ஃபெய்த்தை கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. உதாரணத்துக்கு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றான், டே உனக்கு நான் பிள்ளை தருவேன்டா, உனக்கு பிள்ளை மட்டும் இல்லடா சந்ததியே தருவேன்டா. எத்தனை தடவை சொல்ல வேண்டிய தெரியுமா ஆபிரகாம்கிட்ட? விசுவாசம் மாறுறா, விசுவாசி. இந்த காரியத்தை ஆபிரகாம் பிலீவ் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான் குழந்தை பிறக்கும். அதனாலதான் ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. அவனுக்குள்ள ஃபெய்த்துங்கிற தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு வர்றாரு திரும்ப திரும்ப. சோர்ந்து போகாத, வரும். நீ ஃபெய்த்தா இருந்தா தான்டா பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறக்குண்டா அப்படிங்கிறக்காக ஆபிரகாம்கிட்ட வந்து பேசி ஃபெய்த்தை ஃபார்ம் பண்ணி பிள்ளை பிறந்துருச்சு. சரிங்களா? இப்படிதான் அவர் பண்ணுவாரு. ஃபெய்த்தை வச்சுதான் ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சு தர முடியும். அப்படின்னா அந்த ஃபெய்த் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ஃபெய்த்தை ஃபார்ம் பண்ணுவார், உருவாக்குவார். விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:13. அப்படிதான் பைபிள் சொல்லுது. விருப்பம் தேவைன்னா விருப்பம், விசுவாசம் தேவைன்னா விசுவாசம், பயம் தேவைன்னா பயம், எச்சரிப்பு தேவைன்னா எச்சரிப்பு. என்ன வேணுமோ அதை உள்ள ஃபார்ம் பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார், உண்டாக்குவார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். முடிக்கலாமா? டிப்ஸ். நம்மளை நம்பி தைரியமா நம்மகிட்ட பிசாச தேவன் அனுப்பி வைக்கிறதும் உண்டு. யாரை நம்பி? நம்மளை நம்பி நம்மகிட்ட தைரியமா பிசாச தேவன் அனுப்பி வைக்கிறதும் உண்டு. என் தாசனாகி யோபின் கவனம் வைத்தாயோ, முத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற அவனை போல ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஜீவனை மட்டும் தப்ப விடு. அனுப்பி வச்சிட்டாரா? யோபு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். அனுப்பி வச்சாரா? யாரை நம்பி அனுப்பி வச்சாரு? அவரை நம்பி அனுப்பி வச்சாரு? அவரை நம்பி அனுப்பி வைக்கல பிசாச, யோபை நம்பி அனுப்பி வச்சாரு. ஏய், நீ தொடுற, நீ தொடுப்பா தம்பி, தொடு, உன்னால என்ன முடியுமோ தட்டுப்பாரு. இப்போ இதான் யோபு த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்மளை நம்பி பிசாச தைரியமா தேவன் நம்மகிட்ட அனுப்பி வைக்கிறதும் உண்டு. நம்மளை நம்பி தைரியமா நம்மளை பிசாசுகிட்ட அனுப்பி வைக்கிறதும் உண்டு. ரெண்டுமே வேற வேற. பிசாச நம்மளை நம்பி அனுப்பி வைக்கிறாரு. போடா, தொடுறாடே, போடா. ரெண்டாவது தாவீது, போடா, நீ போடா, தூக்குடா அவனை, கோலியாத்தை தூக்குடா, நீ போடா. நம்மளை நம்பி பிசாசுகிட்ட நம்மளை அனுப்பி வைக்கிறதும் உண்டு. புரியுது? எத்தனை வருஷம் என்ன சொல்ல தெரியுதுங்களா? இப்படிலாம் நம்முடைய சகலகலா வல்லவர் நடந்து கொள்கிறார் என்பதுதான் மறைஞ்சிருக்கிறது, கிறிஸ்தவத்துக்கு மறைஞ்சு கிடக்கு. அவர் எப்படி எப்படி டீல் பண்றாரு, ஹேண்டில் பண்றாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ முடியும். அப்படி சொல்லலாமா? நமக்கு அதெல்லாம் மறைஞ்சு கிடக்கு, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் எப்படி நம்மளை மூவ் பண்றாருன்னு தெரியல, எப்படி நம்ம நடத்த வர்றாருன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். என்னுடைய அனுபவம் ஒண்ணு, என்னைய பிசாசு நோண்ட என்னைய பிசாசு என்னுடைய ஃபெய்த்த, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க, எனக்கு அருளப்பட்ட வெளிச்சங்களை நோண்ட இத்தனை வருஷமா நான் பார்த்த ஒரு விஷயம் இருக்கு. நோண்ட மேற்கொண்டு சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்கே தவிர இது வரைக்கும் சத்தியம் என்னை விட்டு போனதை நான் பார்த்ததே இல்லை, பார்த்ததே கிடையாது. எத்தனை தடவையோ இந்த வசனத்தை நோண்டிருக்கிறான், எத்தனை கோடி தெரியாது இந்த வசனத்தை நோண்டிருக்கிறான், நோண்டு இதை காயம்தான் படுத்தல, சித்திரவதை படுத்திருக்கான் இந்த வசனத்தை நான் எடுத்து. இத்தனை தடவை நோண்டப்பட்டோம் அந்த வசனம் பொய் நான் போகவே இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பொய் நான் போகவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னா, மேற்கொண்டு எனக்கு ட்ரூத் கிடைச்சிருக்கு, மேற்கொண்டு இன்னும் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு.
இப்ப நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்தவம் ஒத்துக்காது, நான் சொல்றேன். பிசாச தேவன் என்று அனுப்பி வைக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். நல்லதா கெட்டதா? கெட்டதானே சிஸ்டர்? அவனையும் கூப்பிடுறீங்க. இன்னும் உருட்டி மேல போய், ஆண்டவரே நீங்க பிசாசை விட்டு வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நான் நன்றின்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜெபத்துல அவனை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜாப்பை அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு அருமையான பீட்டியான ஜாப்பம் வந்து பார்க்குறான். பாவம் அவனுக்கு தெரியாம பார்த்துட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதனால என்ன சொல்றேன், இந்த நம்மளை நம்புறது, நீ போய் நோண்டு, அவனை எனக்கு தெரியும், அவனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண எனக்கு தெரியும். நீ நோண்டு. கர்த்தர் நல்லவர்.